ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட பாடியும் மைண்டையும் எப்பவும் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு சில சிம்பிளான ஹெல்தி ஹேபிட்ஸ் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரியான ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல, அப்பா அம்மா காலத்துல எல்லாம் ரொம்ப சிம்பிளா டெய்லி பேசிஸ்ல அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமாக நிறைய விதத்தில் இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணாமலே அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அதனால நிறைய விதத்தில் மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி ஹெல்த் வைஸாக நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே வரோம். நம்மளோட பாடியையும் மைண்டையும் ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, நிறைய விதத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, தேவையில்லாமல் நிறைய மெடிசின்ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு, தேவையில்லாத டிசீஸை நாமளே வரவழைச்சிக்காம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிளான ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்னோட லைஃப்ல இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விதத்துல சேஞ்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பெனிஃபிட், நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெனிஃபிட்டை உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த சிம்பிளான ஹேபிட்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும், அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் தெரியாததுனால பெருசா அதை பத்தி கேர் பண்ணிக்காம இருப்பீங்க. தெரிஞ்சவங்க இதை ஒரு ரிமைண்டரா எடுத்துக்கிட்டு ப்ளீஸ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. தெரியாதவங்க இதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தயவு செய்து அதை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க அந்த மாதிரியான சிம்பிளான ஹெல்தி ஹேபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெல்தி டிப், நம்மளோட பாடியை கொஞ்சமாவது ஸ்ட்ரெச் பண்ணணும். நம்ம அப்படியே உட்கார்ந்த பொசிஷன்லேயே நிறைய வேலைகள் பார்க்குறது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கிச்சனில் போய் நின்னோம்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே ஒரு வேலையை பார்க்குற மாதிரியான பழக்கங்கள் நமக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலையா இருக்கட்டும், அப்பா அம்மா காலத்துலையா இருக்கட்டும், வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க நிறைய இப்போ இருக்க மாதிரி ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை ஒரு மிக்சிலையோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள டிபெண்ட் பண்ணிக்காம அவங்களே தான் அம்மியில பண்றது, இல்ல வீட்டை உட்காந்து கீழே துடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது அது அவங்களோட பாடிக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ இருக்க நம்ம காலகட்டத்தில் நிறைய விதத்துல நம்ம ஒரு மெஷினுக்கு டிபெண்ட் ஆயிட்டோம். நிறைய விதத்துல நம்ம பிசிக்கலி பண்ணக்கூடிய வேலைகளை ரொம்ப குறைச்சிக்கிட்டோம். ஸோ ரொம்ப உட்காந்தே பண்ற மாதிரி இல்லை நின்றுக்கிட்டே பண்ற மாதிரியான வேலைகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்மளோட பாடி ஸ்ட்ரெச் பண்றதே கிடையாது. அதனாலேயே ஒரு சிம்பிளா ஒரு உயரத்துல வச்சிருக்க ஒரு பொருள் எடுக்கணும்னு கையை மேல தூக்குனாலே இங்க பிடிச்சுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ரொம்ப கம்மியான ஏஜ்லயே. அதே மாதிரி கீழே ஒரு பொருளை போட்டோம், குனிஞ்சு நிமிந்து எடுத்துட்டு வரவங்களையுமே போதுன்ற டைம் ஆகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குனிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் பேக் பெயின் இருக்க மாதிரி இருக்கும், முதுகு ஏதோ பிடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட பாடியை நாம ஸ்ட்ரெச் பண்றதே கிடையாது. அப்படியே ஒரு ஸ்டிஃபா இருக்க மாதிரியே வச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு நிறைய வருது. நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுது, பாடியே ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட பாடி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேசிக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வீட்லயே பண்ணுங்க. ஒரு 10 to 15 minutes ஆகுது பண்ணுங்க. நான் சைட்ல ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ரெகுலரா பண்ணுங்க. ஒரு 10-15 நிமிஷம் நீங்க பண்ணாலே போதும். உங்களோட பாடிக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. அப் அண்ட் டவுன், குனிஞ்சு நிமிர்ற மாதிரி, இல்லை ரைட் லெஃப்ட் நீங்க மூவ் பண்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளானதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களோட டெய்லி பேசிஸ்ல ஒரு 10-15 நிமிஷம் பண்ணுங்க. உங்களுக்கே அங்கெங்க இந்த பெயினா இருக்கிறது, ஒரு மாதிரி பாடி ஸ்டிஃபா இருக்குது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட பாடி உங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஃபிளெக்சிபிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இனிமேலாவது ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் ஹேபிட், வாக்கிங் அப்படின்னே உடனே இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டிப்ஸ் போகாதீங்க ப்ளீஸ். இதை கொஞ்சம் கேட்டுட்டு அடுத்த டிப்ஸை பாருங்க. நம்மளோட அப்பா அம்மா டைம் வரைக்குமே சொல்றேன். ஏன் அவங்கெல்லாம் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, நம்மளே நிறைய பேர்
நம்மளோட தாத்தா பாட்டியவோ அப்பா அம்மாவோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலும் சில டைம்ஸ் வந்து நினைப்போம், இவங்கனால மட்டும் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற முடியுது, இந்த வயசில் எப்படி இந்த வேலையெல்லாம் அவங்களால செய்ய முடியுது, நமக்கு ஏன் இந்த வயசில் இதெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி யோசிப்போம் இல்லையா. அதுக்காக தான் நான் அவங்கள கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நம்மளோட அப்பா அம்மா டைம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நடந்தே போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வர மாதிரியான பழக்கம் இருந்துச்சு. அதனால வாக்கிங் அப்படின்றத தனியாக அவங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து காலையில் எந்திரிச்சு நிறைய வாக்கிங் போகிறவங்கள நம்ம பார்க்க முடியுது. பட் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் அப்பா அம்மா காலத்துல எல்லாம் வாக்கிங் அப்படின்றதுக்காக மட்டுமே ஒரு டைம் எடுத்து நிறைய பேர் போய் நானும் பார்த்தது கிடையாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாலே நடந்தே போயிட்டு வரக்கூடிய பழக்கத்தை அவங்களோட டெய்லி லைஃப்பில் ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும், ஒரு கோவிலுக்கு போகிறாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் போகிறாங்க, எங்கே போனாலுமே முடிஞ்ச வரைக்கும் நடந்தே போயிட்டு வரக்கூடிய பழக்கத்தை வந்து அவங்களோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்மள எத்தனை பேர் நடந்தே போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரோம் சொல்லுங்க? இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானுமே வந்து நிறைய விதத்தில் நடந்து போயே பக்கத்தில் இருக்க வேலைகள்லாம் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. அதனால தான் நான் என்னை எப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா, என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்லேயே சில பொருட்களை வந்து வைக்க முடியும், அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே நான் கபோர்டில் வைக்கிறது, அதை கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் தான், நம்ம போய் எடுத்துட்டு வர்றதுக்காக அதை பர்பஸாகவே நான் அந்த இடத்துல வச்சிருப்பேன். ஏன்னா அப்படியாவது நம்ம போய் நகர்ந்து அதை போய் எடுத்துட்டு வரலாமா அப்படின்றதுக்காகவும், ப்ளஸ் வாக்கிங் அப்படின்ற விஷயத்த டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணவும் ஆரம்பிச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கேன். அதனால என்னோட லைஃப்ல நிறைய விதத்துல ஹெல்த் வைஸ் நல்ல மாற்றங்கள் இருக்கு. அப்படின்றதுனால தான் உங்களுக்கும் நான் இதை சொல்றேன். வாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த டெய்லி லைஃப்ல ஒரு 20 to 30 minutes காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு டைம் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக பண்ண முடியும். உங்களோட ஹெல்த் நல்லா இல்லாத பட்சத்தில் உங்களோட வேலைகளுக்காகவே நீங்கள் ஒருத்தரை சார்ந்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துடும். அதனாலேயே உங்களால் மற்ற எக்ஸசைஸ் பண்ண முடியல, என்னால் மெடிடேட் பண்ண முடியல, யோகா பண்ண முடியல, அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த தயவு செய்து உங்களோட டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களோட பாடியில பிளட் சர்க்குலேஷனை நல்லாக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட மைண்டை ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட அந்த பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல ஆக்டிவா இருக்கிறதுக்கு நிறைய விதத்துல இந்த ஒரு வாக்கிங் அப்படின்ற விஷயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களால வேற எந்த விஷயமும் உங்களோட லைஃப் ஸ்டைல் காரணமா பண்ண முடியல அப்படின்னா வாக்கிங் அப்படின்ற விஷயத்த உங்களோட டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 10-15 நாள்லயே அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பாடி பெயினா இருக்கலாம், கால் வந்து பெயினா இருக்க மாதிரி இருக்கலாம், உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நீங்க புஷ் பண்ணி அந்த வாக்கிங்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10-15 நாள்லயே அதுவே செட்டில் ஆகும். திருப்பி கால் வலிக்கிறது, பாடி பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. மேபி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி ஜாயிண்ட்ல வந்து பெயின் இருக்கு, இல்லை வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால டாக்டர்ஸ் வந்து இந்த வாக்கிங் அப்படின்ற விஷயத்த நீங்க ஃபாஸ்டா பண்ணாதீங்க, ஸ்லோவா பண்ணுங்க, இல்லை பண்ணாதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாருமே தயவு செய்து வாக்கிங்கை உங்களோட டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேர்ட் ஹேபிட், இது வந்து ரொம்ப கம்மி ஏஜ்ல இருக்க ஆட்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நார்மலாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னக்கூடிய பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக இந்த முக்கியமான டிப்ஸை நான் சொல்கிறேன். இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ரொம்ப கம்மி ஏஜில் இருக்கக்கூடிய பசங்களாம் இருக்கீங்கல்ல, காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பசங்களாம் இருக்கீங்கல்ல, நீங்களாம் வந்து ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் நல்லா விரும்பி உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. இப்போதுல இருந்தே நான் இந்த டயட் ஃபாலோ பண்றேன், அந்த டயட் ஃபாலோ பண்றேன், இது வந்து எனக்கு சரியா வரும், எனக்கு அது சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களோட மைண்டுக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களோட பாடிக்கு தேவையான விஷயத்த கொடுக்காம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேன், இந்த அளவுக்கு சாப்பிட்டா அன்ஹெல்தி, இந்த மாதிரிலாம் எப்பவும் நினைச்சு சாப்பிடாதீங்க. இப்படி நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடையும் இல்லை இதை சாப்பிட்டா அப்படி வந்துருமோ அப்படின்னு நினைச்சு சாப்பிடும்போது தான்
தேவையில்லாமல் நம்ம பாடி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயங்களை கொடுங்க. உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியை வந்து கொடுங்க. நல்லா பசிச்சு சாப்பிடுங்க. இன்னொருத்தரோட டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது அவங்களோட பாடிக்கு சூட் ஆகிற மாதிரியான டயட்டாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போ நீங்கள் ஒரு டயட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே போகலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா சொல்லுவேன், உங்களோட பாடி வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இப்போ இருக்க ஹைட்டை விட ரொம்ப வெயிட் போட்டிருக்கீங்க, ஒரு அன்ஹெல்தியான வெயிட் கெயின் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பாடி வெயிட் வந்து உங்களுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட பாடியை வந்து ஹெல்த்தியாக மாற்றலாம், ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகலாம். அதை விட்டுட்டு ரொம்ப யங்கான ஏஜ்லேயே நான் இந்த மாதிரி இருக்க போகிறேன், அந்த மாதிரி இருக்க போகிறேன், எனக்கு வந்து பாடி இப்படி வேணும், என்னோட ஸ்கின் அப்படி வேணும், அதுக்காக நான் இப்படி ஒரு டயட் இருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு உங்கள் பாடிக்கு தேவையான விஷயங்களை கொடுக்காம தேவையில்லாம தவறான ஒரு டயட்டை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. அது உங்களோட ஹெல்த் வைஸ் நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்க மாதிரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு பாடிக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சாப்பாடை வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுங்க. அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் உங்களோட பாடியில் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவுமே வந்து சாப்பாடு விஷயத்தில் மற்றவங்களை கம்பேர் பண்ணி சாப்பிடாதீங்க. உங்களோட பாடிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, எது சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்குமோ, எது சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அதை விரும்பி மனசார சாப்பிடுங்க. எப்பவுமே உங்களோட பாடி ஹெல்த்தியாக தான் இருக்கும். 4th ஹேபிட், நம்ம எல்லாருமே வந்து டெய்லி பேசிஸில் ஒரே ஒரு சிம்பிள் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலே நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்க முடியும், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அது என்ன பிரியான்னு தானே கேட்குறீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேபிட். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு எந்திரிக்கிறது, நம்மளோட வேலைகளை இந்தந்த டைமில் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது. இந்த விஷயத்த நம்ம டெய்லி ரொட்டீனில் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாலே போதும். நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸை வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட டைஜஷன் நல்லாயிருக்கும், நம்மளோட தூக்கம் நல்லாயிருக்கும், நம்மளோட ஹார்மோன் வந்து எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து நிறைய நேரம் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா? நம்ம இஷ்டத்துக்கு தூங்குறது, நம்ம இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடாம அதை ஸ்கிப் பண்ணுறது. நம்மளோட அப்பா அம்மா காலத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு டைம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. தூங்க போகிற டைம் அப்படின்னா இதுதான், அவங்க அந்த டைம் தூங்குனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமுக்கு அவங்க ரெகுலராக எந்திரிக்கக்கூடிய பழக்கமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடு விஷயமும் அப்படிதான். இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும், இந்த டைமில் சாப்பிடணும்னு கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. அதையே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டெய்லி லைஃப்பில் இது ஒரு ரொட்டீன். அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சில ரொட்டீனை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ரெகுலராக நம்ம பாடிக்கு ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாடியே நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதை அதுவே சரி பண்ணிக்கும். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட அதுவே அதை சரி பண்ணி அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம சரியான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். சரியான நேரத்தில் தூங்குவோம், சரியான நேரத்தில் சாப்பிடுவோம், சரியான அளவில் சாப்பிடுவோம், நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு வேலைகளை வந்து இந்த டைமில் செய்யணும்னு நினச்சி ரெகுலராக அந்த வேலைகளை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து டெய்லி பேசிஸில் மிஸ் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் டைமில் ரெகுலராக பண்ணும்பொழுது நம்ம உடம்பும் மனசும் அந்த டைமுக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு சாப்பாடு வந்துடும். இந்த டைம் ஆச்சுன்னா நம்மளோட பாடி வந்து தூங்குறதுக்கு வந்துடும். இந்த டைமில் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடியே எனர்ஜி லெவலில் சூப்பராக வச்சுக்கும். நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய பேத்துக்கு வருதுல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட சாப்பாடு விஷயம், உங்களோட தூக்கம், இதெல்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு கரெக்டான தேவையான அளவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராது. முக்கியமாக டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு வர்றது நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமாக தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும்
ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன போகுது சாப்பிட்றதுக்கு இல்லை தூங்க போகிறதுக்கு அப்படின்னா பரவாயில்ல. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வித்தியாசத்தில் சாப்பாடு பசி எடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றது, தூக்கம் வந்துச்சு அப்படின்னாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, மொபைலை வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனக்கு தூக்கத்தை கூட கண்ட்ரோல் பண்ணுவேன், அந்த ஃபோனை நான் பார்த்தேன் ஆவேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு சூப்பரான ரொட்டீனை எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட பாடியில் நிறைய விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 5th ஹேபிட், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு பழக்கத்தை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உடனே உங்ககிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எந்த விதத்துலையுமே நம்மளுக்கு உதவாது, நம்மளோட பாடியும் மைண்டையும் நிறைய விதத்தில் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். சின்னதாக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும், அதுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். காலேஜ் படிக்கிற பசங்களை எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், அதை வந்து பயங்கரமாக யோசிச்சு அதனால பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அதை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்ககிட்ட கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது. அதே மாதிரி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு வருவோம், அங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை அப்படியே மைண்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ணி வீட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் காமிச்சு கோவப்படுறது, கத்துறது, சண்டை போடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறது அப்படின்னு. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் மற்றவங்கள எந்த விதத்துலையும் பெருசாக பாதிக்காது. உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா உங்களோட பாடியையும் மைண்டையும் நிறைய விதத்தில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக நம்ம கையில் கிடையாது. நம்ம கண்ட்ரோலில் மீறி நடக்கிற விஷயங்களை யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நம்ம கண்ட்ரோலுக்குள்ள நம்மளால எந்த விஷயத்த பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல, அது நடக்குமா நடக்காதா, நடந்துட்டா இல்லை நடக்கலைன்னா, ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி அந்த விஷயம் எனக்கு கிடைக்கலனா அப்படின்னு நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதீங்க. அது நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி, நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தாலும் சரி, அதை விட பெட்டரா இல்லை அதை விட கம்மியாக நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள், என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே என் லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னை மீறி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறேன் அப்படின்னு உங்கள் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கே உங்கள் மனசளவில் அவ்வளோ நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மனசு வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது தான் பயங்கரமாக நம்மளோட மனசு வந்து ஒரு நிலையில் இல்லாமல் தேவையில்லாமல் என்னென்னவோ சிந்திச்சுக்கிட்டேலாம் இருப்போம். இந்த மாதிரி உங்கள் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டே வர ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆரம்பிக்கும். மைண்ட் ஹெல்த்தியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடியும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன பழக்கத்தை உங்களோட டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 6th ஹேபிட், நீங்கள் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே இல்லாமல் இல்லை வீட்டில் இருக்கவங்களோட பெருசாக பேசிக்காமல் உங்களை வந்து ஒரு மாதிரி ஐசோலேட் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப தனிமைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் மைண்டுக்கு நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடையோ வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனோடையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களோடையோ மனசு விட்டு எப்பவும் பேசுங்க. அவங்களோட டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சோசியலைஸ் ஆகாமல் ஒரு மொபைல் மட்டுமே உங்கள் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனாவெலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மைண்ட் அளவில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது உங்களோட பாடியையும் பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் சோசியலைஸ் ஆகுங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கும் பொழுது உங்கள் மொபைல் ஃபோனை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அவங்களோட 4 வார்த்தை மனசு விட்டு ஜாலியாக பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லியாக என்ன பேசணுமோ பேசுங்க. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கும் பொழுதும் முடிஞ்ச வரைக்கும் மொபைல் ஃபோன்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தூக்கி ஓரமாக போட்டுட்டு அவங்களோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வந்து பேசுங்க. ஒரு அவுட்டிங் போங்க, எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்க மனிதர்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க, மனுஷங்களோட பேசுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி தானேங்க இருக்குது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? நிறைய பேர் மொபைல் ஃபோன்லேயே தான் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.
சுற்றிலும் 10 பேர் உட்காந்துனாலும் மொபைல் ஃபோன் எடுத்து இப்படி வச்சாங்கன்னா அந்த கண்ணு அதுலேயே தான் இருக்குது. அவ்வளோ நேரம் அந்த மொபைல் ஃபோன்லேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால உங்களோட மூளை நிறைய விதத்தில் பாதிக்கும். தேவைக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோன், எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் என்டர்டெயின்மெண்ட்காக அதை எடுத்து யூஸ் பண்ணுமோ அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுங்க. அதை கொஞ்சம் லிமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான விஷயமா இருக்கும். நீங்கள் மொபைல் ஃபோனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணி உங்களை சுற்றி இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுங்களேன். எவ்வளோ லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உங்கள் கண் கொண்டு பார்க்க ஆரம்பிப்பீங்க. நமக்கு இந்த மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம லைஃபே என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பில் என்ன விஷயங்கள் நமக்கு அழகாக இருக்குது, எந்த விஷயங்கள் நமக்கு தேவை, எது தேவையில்லை அப்படின்றதே தெரியாமல் மொபைல் ஃபோனை அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுலேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் இந்த ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க கூட ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னா அந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அவங்களோட முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசுங்க கொஞ்ச நேரம். அவங்க ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம அதை காதில் வாங்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஃபோன்லேயே நம்மளோட கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கோம்னா அவங்களுக்கு ஒன்று நம்ம மரியாதை கொடுத்த மாதிரியும் இருக்காது. ப்ளஸ் அவங்களோட டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அவங்க நமக்காகன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறாங்க, அந்த டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களோட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோட உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாகவே இருங்க. இது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னோட வேலை சம்மந்தமாகவோ எனக்கு தேவையான விஷயங்கள் சம்மந்தமாகவோ மட்டும்தான் அந்த ஃபோனை எடுப்பேன். எனக்கு பெருசாக என்னவோ தெரியாதுங்க, அந்த ஃபோனில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விருப்பமே வராது. ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணதுலையா பிரியான்லாம் கேட்காதீங்க. என்னோட வேலையே ஃபோனில் தான் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வேலை விஷயமாவோ இல்லை என்னோட பொட்டிக் விஷயமாவோ இல்லை முக்கியமான கால்ஸ் பேசுகிறதுக்கோ கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட்டுக்கோ யூஸ் பண்ணுவேனே தவிர அதை எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதனால வர சேஞ்சஸ் நிறைய விதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.